நற்செய்தி வாசகம். அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன். மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டுமென்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறுமளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்குச் சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தீ என்பது வெப்பத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது. அது ஆறுதலையும் தருகிறது. அதே சமயம் சுத்திகரிப்பையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்கிறார், நான் பூமிக்கு தீயை கொண்டுவர வந்துள்ளேன் என்று. அதாவது அவரின் அன்பு, உண்மை மற்றும் பரிசுத்த ஆவியின் ஆற்றல். இயேசுவை பின்பற்றுவது எளிதல்ல. சில நேரங்களில் அது சவால்களையும் மறுப்புகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும், நமக்கு சமீபமானவர்களிடமிருந்தே கூட. ஆனால் அவருடைய தீ நமக்கு துணிவையும் நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் ஆழ்ந்த அன்புடனும் வாழ வலிமையையும் தருகிறது. சாதாரண கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த தீ நம் இதயங்களில் எரியட்டும் என்று அழைக்கப்பட்டுள்ளோம், தைரியமாகவும் நோக்கமுடனும் வாழ்வதற்காக. இயேசுவின் அன்பின் தீ நம் வாழ்க்கையைத் தொட்டால் நாம் இருளான உலகில் பிறருக்காக ஒரு வெளிச்சமாக மாறுகிறோம். செயல். இன்று சில நிமிடங்கள் அமைதியாக ஜெபியுங்கள். இயேசுவே, என் இதயத்தை உன் அன்பாலும் துணிவாலும் உண்மையாலும் எரியவிடு என்று வேண்டுங்கள்.